டெல்லியில் உள்ள ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் தொடர்ச்சியாக எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பல்கலைக்கழகத்தில் உள்ள நிர்வாகத்தை சார்ந்த வைஸ் சேர்மனும் மற்றும் பேராசிரியர்களும் தொடர்ச்சியாக எஸ்சி/எஸ்டி மாணவர்கள் மீது சாதி ரீதியான பாகுபாடுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்தும் நிர்வாகமானது ஊழலையும் பல்வேறு முறைகேடுகளும் செய்கிறதை எதிர்த்துத்தான் இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய வகையிலே, நசுக்கக்கூடிய வகையிலே டெல்லி போலீஸானது அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. மேலும் உயர்சாதி வகுப்பினர் சார்ந்த மாணவர்கள் யுஜிசி கொண்டு வந்திருக்கிற புதிய நடைமுறை 2026 பல்கலைக்கழகங்களில் நடைபெறக்கூடிய சாதிய பாகுபாடுகளாக இருந்தாலும், உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய சாதிய பாகுபாடுகளாக இருந்தாலும் அது தடை செய்யப்பட வேண்டும், அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த புதிய நடைமுறையை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய சேர்மனாக இருந்தாலும் சரி, உயர்சாதி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதை எதிர்க்கிறார்கள், எதிர்த்து போராடுகிறார்கள். அந்த சேர்மன் என்ன சொல்கிறார்? இந்த புதிய நடைமுறையே தேவையில்லை என்கிற வகையிலே பேசியிருக்கிறார். இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இந்த மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இந்த மாணவர் அமைப்பினுடைய போராட்டத்திற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய கோரிக்கையானது நிறைவேறும். மேலும் இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரியில் படிக்கக்கூடிய, பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய, உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பிற்கு ஆதரவாக வீதியில் இறங்கி போராடினால் மட்டுமே இந்த போராட்டத்திற்கான ஒரு தீர்வை நம்மால் எட்ட முடியும்.